இன்னைக்கு ஒரு பிரைடல் விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த பிரைட் வீட்லயும் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ கிடைச்சிருக்கு. பட் இந்த அளவுக்கு கிடைச்சதே கிடையாது. ஏன்னா அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. இந்த பிரைடோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசக்கார ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப 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 பெரிய ஃபேமிலியும் கூட. இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கரம்பக்குடியில இருக்க நெய்வேலி தான். ஸோ நான் வந்து திருச்சிற்றம்பலத்தில இருக்கேன். இங்கேருந்து நெய்வேலிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். போனதும் நான் வந்து அவங்களுக்கு என்ன மாரி டிசைன்ஸ் வேணும், எப்படி போடணும் அது எல்லாமே கேட்டுக்கிட்டேன். ஸோ அவங்க ஒரு டிசைன் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதில வந்து நேம் இருக்கணும் அண்ட் டேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமைஸ் கேட்டிருந்தாங்க. மத்தது எல்லாமே அவங்க டிசைன்ஸ் காமிச்சதுல எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரியே போட்டு குடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்பளும் அதே மாதிரி டிசைன அப்படியே டிட்டோவா போட்டு குடுத்துட்டோம். ஸோ கிளையண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் பேக் சைட்லயுமே வந்து ரொம்பவே சூப்பரான, அழகான பேசிக் ஃபில்லிங்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் போட்டு குடுத்தாச்சு. காலுக்குமே அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ, அதே மாரி டிசைன அப்படியே டிட்டோவா நான் போட்டு குடுத்துட்டேன். அண்ட் பாசக்கார ஃபேமிலின்னு சொன்னோனே, அத பத்தி இன்னும் நான் டாபிக் வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் போனதுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிசைன் போடுறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டே இருந்தாங்க. "உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? காஃபி வேணுமா? இல்ல கடையில ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமான்னு?" சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே வேண்டாங்க. நான் வந்து டிசைன போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ "இல்ல, இல்ல நீங்க ஏதாவது சாப்பிட்டே தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, கடையில இருந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து ஊத்தி குடுத்தாங்க. ஜூஸ் குடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் "உங்களுக்கு காஃபி வேணுமா? இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. "இல்லங்க எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, "நீங்க தயங்காதீங்க. என்ன வேணுமோ கேளுங்க. இது உங்களோட வீடு மாதிரி" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ க்ரூமோட தம்பி, அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, "வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களான்னு?" கேட்டாங்க. "சாப்பிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவரு நம்பாம, "இல்ல, இல்ல நீங்க சாப்பிட்டே தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடுத்து, அண்ட் திரும்ப நட்ஸ் எல்லாம் அவ்ளோ நட்ஸ் வாங்கிட்டு வந்து குடுத்து, "நீங்க சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ஒர்க்கே பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாப்பிட வச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலில நம்ம பொறக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருந்துச்சு. அண்ட் லைட்டா வந்து கண்ணுமே எனக்கு கலங்கிருச்சு. ஏன்னா, அந்த ஃபேமிலிய வந்து திஷ்டி சுத்தி போடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசக்கார குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடிஞ்சு 25 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அப்ப வந்து ரொம்பவே சிம்பிளா பண்ணிட்டதால, இப்போ வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயமே பார்த்து பார்த்து அவ்ளோ கிராண்டா வந்து பண்ணிட்டுருந்தாங்க. இந்த ஃபேமிலில இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. பட் அது எல்லாம் சொல்றதுக்கு இந்த 3 மினிட்ஸ் வந்து பத்தல. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.